அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2023 கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கும். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதங்களாகவும் புத்துணர்ச்சி, தெளிவு, எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பான்மை போன்ற நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்க வாய்ப்பிருக்கு. ஆனால் 2024 ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களை உங்களுக்கான பலன்களை இரண்டாக பிரிச்சுக்கலாம். வருடத்தின் முதல் 3 மாதங்கள் ஒரு பலனாகவும் எஞ்சிய 9 மாதங்கள் சற்று வித்தியாசமான பலனாகவும் இருக்கக்கூடும். அந்த வகையில் வருடத்தின் முதல் 3 மாதங்களான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் பிரவேசிக்கிறாரு. அப்படின்னா கடன், நோய், எதிரி, உங்களுடைய நோய்கள் தீர போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கடன்கள் குறைய போகிறது. மழை அளவு கடன்கள் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக 6ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்வத்தால் வேறு இடத்தில் கடன் வாங்கி மற்றொரு கடனை சுலபமாக அடைப்பீங்க. தீராத நாள்பட்ட நோய்களால் அவதி, நோய்களால் கண்டம் போன்றவற்றால் பயந்து தினமும் வாழ்க்கை எப்படி நடத்துவது அப்படின்னே தெரியாமல் திளைத்திருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய நோய்களை தீர்க்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். தீர்வுக்கான வழியை காண்பிக்க போகிறாரு. அதே மாதிரி அறுவை சிகிச்சை, மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மருந்துகள் மூலமாக உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கு மருந்தாக அமைய போகிறது இந்த புத்தாண்டு. எதிரிகளும் இந்த காலகட்டத்தில் அடங்கி விடுவாங்க. 6வது இடத்துல குரு பகவான் இருக்கும்போது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குரு 6ஆம் இடத்திற்கு வரும்போது நிச்சயமாக எதிரிகள் உருவாவாங்க. உங்களை அடக்கம் முயற்சி செய்வாங்க. ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் கொண்டு 6வது இடத்தின் குரு பகவானின் வலிமையால் அந்த எதிரிகளை அடக்கப் போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சரியான தொழில் அமையவில்லையே அப்படின்னு ஏங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க. சொந்தமாக தொழில் வைத்திருப்போர் அல்லது வேறு ஒரு நபரிடம் வேலை செய்வோர், நிறுவனத்தில் வேலை செய்வோர், அயல் நாட்டில் வேலை செய்வோர் அப்படின்னு நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மேன்மை ஏற்பட போகும் காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது. தொழிலில் நல்ல பெயர், ப்ரமோஷன், சக ஊழியர்களால் மதிக்கப்படுறது, உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு போன்ற பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருந்து நிச்சயமாக ஒரு அருமையான வேலையில் இன்று நீங்கள் அமரப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடைக்கலையே, நமக்கான வேலை இன்னும் நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே, இவ்வளவு அலையிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு தகுந்தவாறு ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு ஒரு சரியான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு நீங்கள் விரும்பிய இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான வேலையை அதிகமாக விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரியான வேலைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சனி பகவான் உங்கள் வீட்டிற்கு 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் வண்டி வாகன பிராப்தம் உங்களுக்கு உண்டாக பெறும்.
விருச்சிக ராசிக்கு 5வது இடத்துல ராகு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு உங்களை நகர்த்தி செல்வார். குறிப்பாக லாபம் மேன்மைக்காக. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய நிறுவனத்தில் சரியான சம்பளம் போதவில்லை அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்திற்கு மாறப்போகிறீங்க. அது நீங்கள் பிறந்த ஊரை விட்டோ இடத்தை விட்டோ உங்களை நகர்த்தி வேறு ஒரு இடத்திற்கு, அதாவது அண்டை மாவட்டம், மாநிலம், அயல்நாடு அப்படின்னு உங்களை வேறு இடத்திற்கு கூட்டி செல்ல போகிறதுங்க. அதே மாதிரி 11வது இடத்துல கேது. தெய்வ வழிபாட்டின் மூலமா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை நீங்கள் சமாதானப்படுத்தவும் முடியும். மேலும் அடுத்த மே மாதம் முதல் டிசம்பர் மாத காலகட்டம் வரைக்கும் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை நிவர்த்தியாகலாம், உங்களுடைய வேலை பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தியாகலாம். இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலையில் ஒரு சுணக்க நிலை இருக்குது அப்படின்னா அந்த நிலை மாறி உங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு போன்றவை நிறையவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த பொற்காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பொற்காலம் 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 அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு ஆணித்தனமாக அடித்து கூறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாகி 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குடும்ப மேன்மை, எதுலையுமே வெற்றி, தாமதமான திருமணம் சீக்கிரமே நடைபெற போகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய திருமணம் கைகூடி வரப்போகிறது. ஜாதகங்கள் சரியாக அமைய இரு வீட்டாரினுடைய சம்மதம் சரியா கிடைக்கல, மணமகனோ மணமகளோ நான் எதிர்பார்த்தபடி இல்லை அப்படின்னு ஏதேதோ ஒரு காரணங்களுக்காக உங்களுடைய திருமணம் தள்ளி போயிருக்கும். தற்போது அந்த நிலை மாறி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்க குடும்பத்துடன் குதூகலிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற போகிறது. வீடு, மனை, வாகன யோகம் உங்களுக்கு உருவாக போகிறது. பகைவர்கள் கூட இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. உங்களை தள்ளி வைத்தவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் தேடி வரப்போகிறாங்க. சுபகாரிய விசேஷங்கள்ல நீங்க முன்னின்று நடத்த போகிறீங்க. நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதைவையே குடும்பத்தில் அதை அப்படியே கேட்பாங்க. நீங்க எதை சொன்னாலும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் தட்டாம அதை அப்படியே செய்வாங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2024வது ஆண்டு அமைய பெறப்போகிறது. மற்றவர்களின் மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது. பண விஷயத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்திருப்பீங்க. கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்க வில்லையே அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு மிகுந்த யோசனையில இருந்திருப்பீங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் மே மாதம் முதல் அடுத்த 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு உயர்ந்து கொண்டே போகும். கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். சிறப்பான ஒரு வாழ்க்கையை இனி வர காலங்களில் நீங்க வாழப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான ஆண்டாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைய பெறப்போகிறது. அதே போல் குரு பகவான் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் மறைந்திருக்கிறதுனால சில நேரங்களில் வீண் டென்ஷன், மன உளைச்சல், வேலை சுமை, வீண் பழி, செரிமான கோளாறு வந்து நீங்கும். மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீங்க. எதிரிகளால் சிலர் நண்பர்களாக மாறுவாங்க. உள்மனதில் ஒருவித போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை 2-3 முறை அலைந்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். அதிக வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதி கொடுத்து முடிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீங்க. தங்க ஆபரணங்கள், வீட்டு பத்திரங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஆண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியும் வரலாம். உறவினர்கள், நண்பர்களுடன் அதிக உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி குரு பகவான்
பகவான் மே 1ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டில் அமர்வதால் திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. சோர்ந்து கிடந்த நீங்க உற்சாகம் அடைவீங்க. எதிலையுமே ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகள் முழுமையடையும். வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடைபெறும். தம்பதிக்குள்ளே இருந்த சந்தேகம், ஈகோ பிரச்சனைகள் நீங்கும். அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாக பெறும். தள்ளிப்போன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி மகளுக்கு இருந்த கூடா பழக்கம் விலகும். மகனுக்கு நீங்க எதிர்பார்த்ததை போல நல்ல குடும்பத்தில் இருந்து பெண் அமையும். வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கி கடன் உதவியோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையும் தீரும். கண்டு காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க. இந்த வருடம் முடிய ராகு பகவான் 5வது வீட்லையும் கேது 11வது வீட்லையும் தொடர்வாங்க. ராகுவால கனவு தொல்லைகள், பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் வந்து செல்லலாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். வயிற்று வலி, தோல் நோய் வரக்கூடும். அசைவ கார உணவுகளை தவிர்த்து விடுங்க. தாய்மாமன் வகையில் மனத்தாங்கள் வரத்தான் செய்யும். கேதுவால திடீர் யோகங்களும் பண வரவும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க. அதே மாதிரி கௌரவ பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானமான 4வது வீட்டில் தொடர்வதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீங்க. தாயாருக்கு சிறு சிறு விபத்துக்கள் வந்து நீங்கும். தாய் வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். வேற்று மதத்தினர் உதவியும் செய்வாங்க. இலவசமாக அறிமுகமாகும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீங்க. வியாபாரிகளை சந்தை நிலவரம் அறிந்து புது முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. முன்பின் அனுபவம் இல்லாத துறையில் மற்றவர்களை நம்பி கைப்பொருளை இழக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான நிலை காணப்படும். அனுபவம் மிக்க வேலையாட்கள பணியிலையும் சேர்ப்பீங்க. அதே போல உத்தியோகத்தில் எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்வதற்கென்றே இருந்த கூட்டம் காணாமல் போகும். இனி உங்களின் மதிப்பு மரியாதை கூடும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் புது வாய்ப்புகள் வரும். சம்பள பாக்கியம் உங்கள் கைக்கு வரும். ஏப்ரல் மாதத்தில் அயல்நாட்டு நிறுவனங்கள் அழைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் வேலை சுமை இருந்து கொண்டே தான் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உயரதிகாரிகளின் ராஜச்சந்திரத்தை உடைத்தெறிந்து உங்கள் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கும் தள்ளுபடியாகும். இந்த புத்தாண்டு திட்டமிட்டு செயல்பட வைப்பதுடன் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வைப்பதாக அமைய பெறுகிறது. உங்களுக்குரிய பரிகாரம்: மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை சென்று வணங்கி வாருங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட ஏதேனும் வாங்கி கொடுங்க. மகிழ்ச்சி தொடங்கும். அதே போல உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நஷ்டங்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய யோகங்களும் அனுகூல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும்.